ஆண்டுகளில் நீதியை மேலும் எளிதாக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இது மேலும் விரைவுபடுத்தப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். எப்படிப்பட்ட எதிரியும் இங்கு வாலாட்ட முடியாது என உணர்த்தும் கொள்கை மேடையாக திமுக 75 அறிவு திருவிழாவை ஏற்பாடு செய்த உதயநிதி, துணை நின்ற இளைஞர் அணியினருக்கு பாராட்டுகள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு 4 முதல்வர்கள் இருக்கின்றனர். 4 அதிகார மையங்களும் இருக்கின்றன. 1 ஸ்டாலின், 2வது உதயநிதி, 3வது ஸ்டாலினின் மனைவி, 4வது மக்களுக்கே தெரியும் என எடப்பாடி பழனிசாமி கூறினார். பார்லிமென்ட் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி துவங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறும் என பார்லிமென்ட் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்துள்ளார். 2ஆம் கட்ட தேர்தலை ஒட்டி பீகாரின் சீதாமர்ஹி பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பிரதமர் மோடி, சாத் பூஜையை நாடகம் என்று சொன்ன காங்கிரஸ் கட்சியினரை தண்டிக்க வேண்டாமா என கேள்வி எழுப்பினார். மேலும் பீகாரில் ஆர்ஜேடி ஆட்சிக்கு வந்தால் மக்கள் தலையில் நாட்டு துப்பாக்கியை வைத்து மிரட்டுவார்கள் என்றார். நமது கலாச்சாரம், பாரம்பரியத்தை அவமதிப்பவர்கள் தேர்தலில் தண்டிக்கப்பட வேண்டுமென பீகாரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் காட்டாட்சி வழங்கிய ஆர்ஜேடி கட்சிக்கு முதற்கட்ட தேர்தலில் 65% வாக்குப்பதிவு நடைபெற்றதை குறிப்பிட்டு 65 வோல்ட் மின் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்தியா வளர்ச்சி பாதையில் வேகமாக முன்னேறி வருவதாக பிரதமர் மோடி கூறினார். தொழில் மற்றும் ஆன்மீக நகரங்களை வந்தே பாரத் ரயில்கள் மூலம் இணைத்து வருகிறோம் என வாரணாசியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி பேசினார். ஒவ்வொரு ஊடுருவல்காரரையும் அடையாளம் கண்டு அவர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கி அவர்களின் நாட்டிற்கு நாடு கடத்துவோம் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மக்களிடையே ஜாதி, மதம் மற்றும் அடிப்படை கோட்பாடுகள் சார்ந்த மோதலை உருவாக்குகிறது என மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். தேசியவாதத்தின் பாதுகாவலர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் RSS, பாரதிய ஜனதா ஆகியவை வந்தே மாதரம் மற்றும் தேசிய கீதத்தை புறக்கணித்து வருவதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். வரலாறு பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் நம்மை மிரட்டி பார்க்கின்றனர். திமுகவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறாது. திமுக உழைத்த உழைப்பு சாதாரணமானது அல்ல என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி இன்று தனது 98வது பிறந்த நாளை கொண்டாடினார். அத்வானியின் வீட்டிற்கு நேரில் சென்ற பிரதமர் மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். கொள்கை ரீதியாக திமுகவை வீழ்த்த முடியாது என்பதால் தேர்தல் ஆணையம் மூலம் SIR-ஐ வைத்து வீழ்த்த முயற்சிக்கிறார்கள் என சென்னையில் நடந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். ஹோசூர், தளி, வேப்பனஹள்ளி சட்டசபை தொகுதிகளில் திமுக வெற்றி பெறாவிட்டால் பதவி பறிபோகும் என கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை வீடியோ கான்பரன்சிங் வாயிலாக நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கோரி டிசம்பர் 12ஆம் தேதி அனைத்து மாவட்ட கலெக்டர் அலுவலகம் எதிரே அறவழி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகள் பணி நிரந்தர விவகாரத்தில் திமுக அரசு துரோகம் செய்துள்ளதென பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பான வீடியோ ஆதாரங்களை கேட்டு சிபிஐ சம்மன் அளித்திருந்த நிலையில் கரூர் சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயின் பிரச்சார வாகனத்தின் CCTV காட்சி ஆதாரங்களை தாவேகா ஒப்படைத்துள்ளது. ஜனாதிபதி திரௌபதி முர்மு அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடான அங்கோலா புறப்பட்டுச் சென்றார். அங்கோலா பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் 11ஆம் தேதி பாட்ஸ்வானா செல்கிறார். நானே வியக்கும் அளவுக்கும் சல்யூட் அடிக்கும் அளவுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தனது பணிகளை ஆற்றுவதை பார்க்கும்போது பெருமைப்படுகிறேன். அதற்கு காரணம் அவர் கலைஞரிடம் கற்றவர், பணியாற்றியவர். அதேபோல உதயநிதியும் அந்த இடத்துக்கு நிச்சயம் ஒரு நாள் வருவார் என துரைமுருகன் கூறினார். பள்ளி வாகனம் மீது தாக்குதல், சஸ்பெண்டான VAO மரணம் என திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடுரோட்டில் சர்வசாதாரணமாக குற்ற செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகியுள்ளது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் கிடப்பில் போட்டு சேலத்தை சிதைக்கும் திமுக அரசை சேலம் மக்கள் துரத்தி அடிப்பர் என்பது நிச்சயம் என நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவியை கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இடத்தில் போலீசார் தடயங்களை சேகரித்தனர். எர்ணாகுளம், பெங்களூரு இடையிலான வந்தே பாரத் ரயிலுக்கு கோவை, திருப்பூர், ஈரோடு ரயில் நிலையங்களில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நாகை அடுத்த செல்லூர் ECR கடற்கரை சாலை அருகே சஸ்பெண்ட் செய்யப்பட்ட VAO ராஜாராமன் முகம் சிதைந்த நிலையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இரவு நேரத்தில் பெண்ணோ ஆணோ ஊர் சுற்றக்கூடாது. பேசுவதற்கு எத்தனையோ இடங்கள் உள்ளன. உங்கள் பாதுகாப்பை நீங்களே பார்த்துக்கொள்ள வேண்டுமென நடிகை கஸ்தூரி கூறினார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடற்கரையில் பக்தர்கள் தங்குவதற்கு எந்த தடையும் காவல்துறையால் அறிவிக்கப்படவில்லை என விளக்கமளித்த SP ஆல்பர்ட் ஜான் பக்தர்கள் பாதுகாப்பாக தங்கவும் அறிவுறுத்தியுள்ளார்.
பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே துருக்கியில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. எங்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இடையிலான 5வது T20 போட்டி மழையால் கைவிடப்பட்டது. இதனால் 2-1 என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது. முதல் போட்டியும் ரத்து செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பயங்கரவாதிகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஊடுருவல் முயற்சி முறியடிக்கப்பட்டதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவரும் கேரள முன்னாள் அமைச்சருமான M.R. ரெகிச்சந்திரபால் உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். 75 வயதான இவர் 2 முறை MLA-வாக இருந்தவர். நடிகர் ரஜினிகாந்த் சகோதரர் சத்யநாராயணாவுக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டதால் பெங்களூரு நாராயணா ஹிருதாலயா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த செய்தியை கேள்விப்பட்டதும் உடனடியாக சென்னையிலிருந்து பெங்களூருவுக்கு ரஜினி புறப்பட்டார். வாக்காளர் பட்டியலில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் விடுபடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டுமென தஞ்சாவூர் திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் நேரு அறிவுரை வழங்கினார். திமுக ஆட்சியில் சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. இதனால் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை தமிழக மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா கூறினார். மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடியில் தனியார் பள்ளி பஸ்ஸை வழிமறித்து போதை இளைஞர்கள் கல்வீசி தாக்கியதால் மாணவர்கள் பயத்தில் அலறினர். வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் டிசம்பர் 3ஆம் தேதி நடக்கவுள்ள கார்த்திகை தீப திருவிழாவுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சரக்கு வாகனத்தில் 33 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 7 பேரை போலீசார் கைது செய்தனர். நிலப்பிரச்சினை தொடர்பாக திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் குமார், அவரது மனைவி பூங்கோதை ஆகியோர் தீக்குளித்தனர். படுகாயமடைந்த இருவரும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர். வைகை அணையிலிருந்து பாசனத்துக்காக வினாடிக்கு 1000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழக ஆம்னி பஸ்களை சிறைப்பிடித்து பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு அபராதம் விதிக்கும் பிரச்சினை குறித்து கேரள போக்குவரத்து துறை அமைச்சருடன் தமிழக அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டுமென வானதி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற 6வது ஆசியான் தனிநபர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்ற V.S. ராகுல் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்றார். இந்தியாவின் 91வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள ராகுலுக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி எனும் திருக்குறளைப் போல துணை முதல்வர் உதயநிதியின் செயல்பாடு உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கீர்த்தி சுரேஷ், ஆண்டனி வர்கீஸ் இணைந்து நடிக்கும் தோட்டம் எனும் மலையாள படத்தின் அனிமேஷன் டீசர் வெளியாகியுள்ளது. ரிஷி சிவசங்கர் இயக்கும் இந்த படத்தின் ஷூட்டிங் அடுத்த ஆண்டு துவங்க உள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக 3வது நாளாக இன்றும் ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். ராகுல் சதாசிவன் இயக்கத்தில் மம்முட்டி நடிப்பில் வெளியான ஹாரர் த்ரில்லர் படம் பிரம்மயுகம் சர்வதேச கவனத்தை ஈர்த்த இப்படம் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஆஸ்கரின் அகாடமி மியூசியம் ஆஃப் மோஷன் பிக்சரில் வரும் ஜனவரி 10 முதல் பிப்ரவரி 12ஆம் தேதி வரை திரையிடப்படுகிறது. கன்னியாகுமரி திக்குறிச்சி மகாதேவர் கோயிலில் பூட்டை உடைத்து திருட முயன்ற மனோஜ் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். திமுகவுக்கு எப்போதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அப்போதெல்லாம் இனம் பிரிவினை என ஒவ்வொரு ஆயுதமாக திமுக கையில் எடுத்து வருகிறது. தமிழ் பற்றி பேசாமல் திராவிடத்தை முன்னிறுத்தி பேசுகிறது திமுக என நடிகை கஸ்தூரி விமர்சித்துள்ளார். சீமானுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த நடிகர் கமல்ஹாசன் பின்பற்றும் கொள்கையில் சீமான் காட்டும் பிடிமானமும் பிடிவாதமும் வியத்தலுக்குரியவை என்றார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 3 மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் செக்யூரிட்டியாக பணியாற்றும் அந்தோணியை சக ஊழியர் கார்த்திகேயன் கல்லால் அடித்துக் கொன்றார். ஐப்பசி மாத 4வது சனிக்கிழமையை முன்னிட்டு திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு ஹாஸ்பிட்டலில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் நவம்பர் 12ஆம் தேதி 18 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று தனது 59வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதையொட்டி ஈசிஆர் சாலையில் உள்ள சீமான் வீட்டில் கட்சியினருக்கு 18 வகையான அசைவ விருந்து சுட சுட சமைத்து பரிமாறப்பட்டது. பீகாரின் முதற்கட்ட சட்டசபை தேர்தலில் மகா கூட்டணி 80க்கும் மேற்பட்ட இடங்களை பிடிக்கும் என விகாஷீல் இன்சான் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் மகா கூட்டணியின் துணை முதல்வர் வேட்பாளருமான முகேஷ் சஹானி தெரிவித்தார்.
பீகாரில் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக வரும் என்பதை முதற்கட்ட தேர்தலில் பதிவான அதிக அளவிலான வாக்குப்பதிவு காட்டுகிறதென ஜன்சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூறினார். நைஜீரியாவில் நடைபெறும் ரூபாய் 4300 கோடி மதிப்பிலான மின்சக்தி மேம்பாட்டு திட்டத்தில் நடந்த ஊழல் காரணமாக இந்தியாவின் முன்னணி மின்மாற்றி உற்பத்தி நிறுவனமான டரில் இந்தியா மீது தடை விதிக்கப்படுவதாக உலக வங்கி அறிவித்துள்ளது. தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் திருச்சிக்கு விமானத்தில் வந்தனர். ஆனந்த் புதுக்கோட்டைக்கும் ஆதவ் அர்ஜுனா கரூருக்கும் காரில் புறப்பட்டு சென்றனர். சென்னையில் நடந்த ஆட்டோகிராஃப் ரீரிலீஸ் விழாவில் பேசிய ஸ்னேகா, இயக்குனர் சேரனிடம் உங்களுக்கு எத்தனை காதல் பாதிப்பு இருந்தது, அது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், பதில் சொல்லுங்க என்றார். அதற்கு சேரன், அது பற்றி இப்ப பேச முடியாது, இன்னொரு மேடையில் பேசுவோம் என்று எஸ்கேப் ஆனார். கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் முனிஸ்கான், விஜயலட்சுமி முதன்மை வேடத்தில் நடித்துள்ள படம் மிடில் கிளாஸ். விஜயலட்சுமி கூறும்போது, ஒரு மிடில் கிளாஸ் குடும்ப தலைவியாக ஒரு குழந்தைக்கு அம்மாவாக நடித்துள்ளேன். மிடில் கிளாஸ் குடும்பங்களின் கனவு, பொருளாதார நிலை, யூடியூப் மோகத்தை கதை பேசுகிறது என்றார். ஒரு அலைபேசி எண்ணிலிருந்து ஒரு நபர் என்னை போன்று பேசி ஏமாற்றி வருகிறார். அந்த எண் என்னுடையது அல்ல. அதற்கு தயவு செய்து யாரும் பதிலளிக்கவோ அத்தகைய தகவல் தொடர்புகளை ஈடுபடவோ வேண்டாம் என நடிகை ருக்மணி வசந்த் தெரிவித்துள்ளார். இந்த ஆள்மாறாட்டம் சைபர் கிரைம் கீழ் வருவதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. விழிப்புடனும் பாதுகாப்பாகவும் இருங்கள் என்றும் கூறியுள்ளார். கேரள மாநிலம் பாலக்காடு கல்பாத்தி விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோவிலில் தேர் திருவிழா கொடியேற்றம் மேல்சாந்தி பிரபு சேனாதிபதியின் தலைமையில் நடந்தது. வரும் 14, 15, 16 தேதிகளில் தேரோட்டம் நடத்தப்படுகிறது. எஸ்ஐஆர் பணியை எதிர்த்த திமுகவை தற்போது முதல் ஆளாக இறங்கி பணியாற்றி வருகிறது என பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கூறினார். டிஜிட்டல் முறையில் நடத்தப்படும் முதலாவது மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான முன்னோட்டம் நவம்பர் 10ஆம் தேதி துவங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரியைச் சேர்ந்த தோடர் இன மாணவி நீத்து சின் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று அரசு ஒதுக்கீட்டில் MBBS படிப்பிற்கு தேர்வானார். அவர் தனது பெற்றோருடன் முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். சிங்கப்பூரில் இருந்து சென்னை வந்த விமானத்திற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. சோதனைக்கு பிறகு புரளி என தெரிய வந்ததால் விமானம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. நடிகை கௌரி கிஷனிடம் யூடியூபர் ஒருவர் மனது புண்படும்படி கேள்வி கேட்டது அநாகரிகமானது, நம் சமூக வாழ்வியல் நடைமுறைக்கு ஏற்றதல்ல என ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி தெரிவித்துள்ளார். உடல் அவமதிப்பு நகைச்சுவை அல்ல, நச்சு. தோற்றத்தால் தீர்ப்பு அளிப்பது மனநிலையின் தோல்வி என கௌரி கிஷன் விவகாரம் தொடர்பாக நடிகை கௌதமி கருத்து தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் 6453 மெட்ரிக் டன் கேழ்வரகு கொள்முதல் செய்யப்பட்டு 3578 விவசாயிகளுக்கு ரூபாய் 26 கோடியே 48 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் மகனும் சர்வதேச கிரிக்கெட் வாரியத்தின் தலைவருமான ஜெய்ஷாவுக்கு பேட் கூட பிடிக்க தெரியாது என காங்கிரஸ் MP ராகுல் விமர்சித்தார். ஸ்ரீ சத்யசாய் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு புட்டபர்த்ரி பிரசாந்தி நிலையத்தில் உலகளாவிய அகண்ட பஜனை கோலாகலமாக துவங்கியது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் 69,169 பேர் இறந்துள்ளனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்டு வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. காசாவில் இனப்படுகொலை குற்றங்களுக்கு எதிராக இஸ்ரேலின் பிரதமர், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 37 பேரை கைது செய்ய துருக்கி அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. திமுகவுக்கு சாதகமாக இருக்காது என்பதால் SIR சரிபார்ப்பது தவறு என சொல்லக்கூடாது என பாஜக தேசிய குழு உறுப்பினரும் நடிகருமான சரத்குமார் தெரிவித்தார். அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்கவோ ஆட்டவோ முடியாது. காற்றை எப்படி தடுக்க முடியாதோ அதேபோல் அதிமுகவையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பழனிசாமி கூறினார். தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தனது மனைவியுடன் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் ஆவணங்களை வைத்து வழிபாடு நடத்தினார். நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் தளபதி கச்சேரி என்ற முதல் பாடல் வெளியிடப்பட்டது. பாடல் வெளியான 2 மணி நேரத்தில் 2.5 மில்லியன் பார்வையாளர்களை கடந்தது. வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு வலம்புரி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்னாப்பிரிக்கா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது ஒருநாள் போட்டியில் 53 ரன் எடுத்த தென்னாப்பிரிக்காவின் குயின்டன் டீகாக் ஒருநாள் போட்டிகளில் 7000 ரன்களை கடந்த 5வது தென்னாப்பிரிக்க வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார்.
பயங்கரவாத பயிற்சிக்கு பயன்படுத்தப்பட்ட ரூபாய் 67 கோடி மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட PFI அமைப்பின் சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. பீகாரில் சமஸ்திபூர் மாவட்டத்தில் கல்லூரி அருகே சாலையில் குவியலாக விவிபேட் சீட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது. இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் அலட்சியம் காட்டியதாக 2 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். 4 புதிய வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைத்தார். இந்த விழாவில் மாணவர்கள் RSS பாடலை பாடியதற்கு கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கோ பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்போ பெயரளவு கூட இல்லை என நயினார் நாகேந்திரன் சொன்னார். நீதிபதிகள், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகள் என்ற வகையில் நமது பங்கு சமூகத்தின் ஓரங்களில் நிற்கும் கடைசி நபரை கூட நீதியின் வெளிச்சம் சென்றடைவதை உறுதி செய்வதாகும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி கவாய் வலியுறுத்தினார். கொடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாண்டி காட்டினாலும் பழனிசாமி பயப்பட மாட்டான் என சேலம் மாவட்டம் ஓமலூரில் EPS கூறினார். டெல்லியின் ரோகிணி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே குடிசை வீடுகள் அமைந்துள்ள பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 500க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலாகின. ஒருவர் பலியானார். டெல்லி தீ விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு உணவு மற்றும் குடிநீர் வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்காலிக முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவ குழுவினரும் சென்றுள்ளனர் என முதல்வர் ரேகா குப்தா தெரிவித்தார். யார் யாரோ என்று புதிதாக கிளம்பியுள்ளனர். 10 படங்கள் ஓடினாலே முதல்வர் ஆகிவிடலாம் என்ற மாய எண்ணத்தில் உள்ளனர் என அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் சொன்னார். விஜய் இன்னும் பயிற்சி பெற வேண்டும் என்றார். வாகன விபத்து இழப்பீட்டு மனுக்களை காலவரம்பு காரணத்தை கூறி தள்ளுபடி செய்யக்கூடாது என சுப்ரீம் கோர்ட் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்தோனேஷியாவில் அரசு பள்ளி வளாகத்தில் உள்ள மசூதியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட 54 பேர் காயமடைந்தனர். கோவை மாவட்டம் சரவணப்பட்டியில் ஜிச்சு விஷ்ணு என்பவர் நாய்க்குட்டிகளை கல்லால் அடித்து கொன்றுள்ளார். இறந்த நாய்க்குட்டிகளை கைப்பற்றிய விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு சங்க நிர்வாகி பாலகிருஷ்ணன் கொடுத்த புகாரின் பேரில் விஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. லியோனிங், ஷாண்டாங் என்ற 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கொண்டுள்ள சீனா 3வதாக புஜியன் என்ற போர்க்கப்பலை பல கட்ட சோதனைகளுக்கு பின் தன் கடற்படையில் இணைத்துக் கொண்டது. ஒப்பந்ததாரர்கள் தேர்வில் அமைச்சர் துரைமுருகன் பிடிவாதம் காட்டுவதால் மணல் குவாரிகள் திறப்பு முடங்கியுள்ளதாக அதிகாரிகள் புகார் தெரிவித்துள்ளனர். பசிபிக் பெருங்கடலில் உருவான கால்மேகி புயல் பிலிப்பைன்ஸ் நாட்டை புரட்டி போட்டுள்ளது. புயலுக்கு இதுவரை 188 பேர் பலியாகியுள்ளனர். பலர் மாயமாகினர். எர்ணாகுளம் டு பெங்களூரு வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக இன்று துவக்கி வைத்தார். இந்த விழாவில் கேரள MP சுரேஷ் கோபி, கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்று மோடியும் அமித்ஷாவும் விரும்புகின்றனர். ஒருவர் தனது சொந்த வெறுப்புக்காக அதிமுக ஒன்றுபடுவதை தடுப்பதாக பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். உக்ரைனுடனான போரை நிறுத்த ரஷ்யா விரும்பவில்லை. அதனால்தான் புதினுடனான சந்திப்பு தள்ளிப்போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். திமுக ஆட்சியின் மீது அதிருப்தியில் உள்ள வாக்காளர்களை சீமான் மற்றும் விஜய் மூலம் திசை திருப்ப ஸ்டாலின் அரசு திட்டமிட்டுள்ளதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். 123 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் கடத்திய வழக்கில் கைதான நடிகை ரன்யா ராவ் மீது புலனாய்வு அதிகாரிகள் அடுத்த வாரம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் AMSSல் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் காரணமாக மீண்டும் விமான சேவைகள் சகஜ நிலைக்கு திரும்பியதாக டெல்லி ஏர்போர்ட் நிர்வாகம் அறிவித்துள்ளது. DNA கட்டமைப்பின் இணை கண்டுபிடிப்பாளர் அமெரிக்க உயிரியலாளர் ஜேம்ஸ் வாட்சன் காலமானார். அவருக்கு வயது 97. ஜேம்ஸ் வாட்சன் மறைவுக்கு பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்த நடிகர் அர்ஜுன் தான் இயக்கி தயாரித்துள்ள சீதா பயணம் எனும் படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில் அதற்காக வேண்டிக் கொள்ள கோவிலுக்கு வந்ததாக கூறினார். தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 90,400 ரூபாய்க்கும் 1 கிராம் 11,300 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 165 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் 100வது நாளை எட்டியுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி அலுவலகம் அமைந்துள்ள ரிபன் மாளிகைக்கு முன் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக காவல்துறையின் 2ஆம் நிலை காவலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறுகிறது. முறைகேட்டை தடுப்பதற்காக முதன்முறையாக விண்ணப்பதாரரின் இடதுகை பெருவிரல் ரேகை பதிவு செய்யப்படுகிறது.
வாரணாசியில் உள்ள புனித யாத்திரை தலங்களுக்கு செல்லும் பக்தர்கள் உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பங்களித்துள்ளதாக பிரதமர் மோடி கூறியுள்ளார். திமுகவின் 75வது ஆண்டு நிறைவை ஒட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற அறிவு திருவிழா நிகழ்வில் முற்போக்கு புத்தக கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அமெரிக்காவின் ஓஹியோ மாநிலத்தின் கவர்னர் தேர்தலில் குடியரசுக் கட்சியைச் சேர்ந்தவரும் இந்திய வம்சாவளி தொழிலதிபருமான விவேக் ராமசாமி போட்டியிடுகிறார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான ட்ரம்பின் வரி விதிப்பு ஒரு ராஜதந்திர கருவி என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹாவர்ட் லூட்னிக் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு எல்லையில் இந்தியா பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளது. நவீன போர் தளவாடங்களுடன் கூடிய 3 படைப்பிரிவுகளை கூடுதலாக பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எர்ணாகுளம் பெங்களூரு வந்தே பாரத் ரயில் பல்லாயிரக்கணக்கான தொழில் முனைவோர், சுகாதார பணியாளர்கள் மற்றும் மாணவர்கள் வரையிலான ஒரு பெரிய சமூகத்தின் பயண கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கூறினார். கேரள முதல்வர் பினராயி விஜயன் வளைகுடா நாடுகளில் வசிக்கும் மலையாளி புலம்பெயர்ந்த சமூகத்துடனான உறவை வலுப்படுத்துதல் மற்றும் கேரளாவின் வளர்ச்சி திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கத்துடன் 2 நாள் உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணமாக இன்று அபுதாபி சென்றுள்ளார். தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் மகிழ்ச்சியுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் இன்னும் பல ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என்று மனமாற வாழ்த்துவதாக பதிவிட்டுள்ளார். பிங்க் நிற ஆட்டோக்களை ஆண்கள் இயக்கினால் ஆட்டோக்கள் பறிமுதல் செய்யப்படும் என சென்னை கலெக்டர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே எச்சரித்துள்ளார். திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கலப்பட நெய் விநியோகம் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாமாயிலை நெய் போல் மணக்கச் செய்யும் ரசாயனங்களை விநியோகித்த அஜய்குமார் சுகந்த் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஐப்பசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு கோவை கொடிசியா திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் மற்றும் உக்கடம் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் கொடைரோடு அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத காற்றாலை இறக்கை ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திண்டுக்கல் கரட்டுப்பட்டியில் உள்ள அர்ஜுனன் என்பவரது பசுமாடு கிணற்றில் தவறி விழுந்தது. தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று பசுவை பத்திரமாக மீட்டனர். திண்டுக்கல் நத்தம் பஸ் நிலைய ரவுண்டானா பகுதியில் போக்குவரத்தை சீர் செய்ய போலீசார் இல்லை. இதனால் இறந்த சடலத்தை போல் வேடமணிந்த ஒருவர் விசில் ஊதியபடி போக்குவரத்தை சீர் செய்தார்.